பாஜக உள்ள வந்துடும்ன்ற பயத்தை காட்டியே சர்வாதிகார ஆட்சிய தமிழ்நாட்டுல தக்க வச்சுக்கிட்டதெல்லாம் கடந்த தேர்தல்ல கை கொடுத்திருக்கலாம். இப்போ தலைவர் விஜயோட அரசியல் வருகையும் பாஜக திமுக கூட்டணி ரகசியத்தை போட்டுடைச்ச தாவேக்கவின் தீவிர பிரச்சாரமும் மக்களை தெளிவாக்கி இருக்கு. இந்த நேரத்துல மண்ணோட மக்களை அனக்காபுத்தூர்ல அடிச்சு விரட்டி விட்டு மண்ணையும் தமிழே தெரியாம பிள்ளைகளை வளர்த்து விட்டு மொழியையும் மகனை ஊழல் வழக்கில் காப்பாத்த தமிழ்நாட்டு அடகு வச்சிட்டு மானத்தையும் வேங்கவையல் முதல் திருப்புறங்குன்ற வர எல்லாவற்றிலும் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இப்போ மண் மொழி மானம் காக்க ஜாதி மதம் அரசியல் கடந்து ஒரு நீல தமிழ்நாடுன்னு வீடு வீடா போனா உங்களை யார்தான் நம்புவாங்க ஸ்டாலின் சார்? துரைமுருகன் அணி, உதயநிதி அணி, கனிமொழி அணி, சபரீசன் அணி, நேரு அணி, அன்பில் அணி, ஆராசா அணி, சேகர்பாபு அணின்னு 1008 அணிகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஓரணியில இணைவோம் வாங்கன்னு தமிழ்நாட்டை கூப்பிடுறது எவ்வளவு பெரிய காமெடி. எழுதி வச்ச கேள்விக்கெல்லாம் கையெழுத்து வாங்க எதுக்கு ஒரு நாடகம்? வயசான காலத்துல சிஎம் வர்றேன்னு வேற வழி இல்லாம நல்லாதான் இருக்கோம்னு பொய் சொல்லும் சங்கடத்தை மக்களுக்கு எதுக்கியா கொடுக்கறீங்க? டெல்லி அதிகாரத்துக்கு அடிபணியாத முதல்வருக்கு ஆதரவு தருவீங்களான்னு கேக்குறீங்களே. திருப்புவனம் அஜித்குமார் அடிச்சு கொன்ன போலீஸுக்கு அவர்தான் பொறுப்பு மந்திரின்னு சொல்லி பாருங்க. நேர்ல போயிட்டு ஆதரவு சொன்ன தலைவர் விஜயோட பக்கம் நிக்கிற மக்கள் போன் கால் சிஎம் முதல் அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு வாங்கினதா சொல்லி இருப்பாங்க. ஏற்கனவே தலைவர் விஜய் பின்னாடி தமிழ்நாடு ஓரணியில தான் இருக்கு. ஆளும் ஸ்டாலினின் சர்வாதிகார மன்னராட்சிய அது கட்டாயம் வீழ்த்த காத்துக்கிட்டு இருக்கு.